6/3/2026 அன்று மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு மீன லக்ன வேளையில் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி நடக்கிறது. காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த சனியின் பார்வை ரிஷப ராசிக்கு படுவதால் அது கண்டக சனி என்றும், மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி இருப்பது அதுவும் பரிகாரத்திற்குட்பட்ட ராசியே. 9ஆம் இடத்தில் சனி இருப்பது கடக ராசிக்கு மேன்மையே. 8ஆம் இடத்தில் சனி இருப்பது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி ஆகும். 6ஆம் இடத்தில் சனி துலாம் ராசிக்கு மேன்மையே. விருச்சிக ராசிக்கு 5இல் சனி இருப்பது மேன்மையே. தனுசு ராசிக்கு 4இல் சனி இருப்பது அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படும். 3ஆம் இடத்தில் சனி இருப்பது மகர ராசிக்கு மேன்மையே. 2ஆம் இடத்தில் சனி கும்ப ராசிக்கு இருப்பது பாதச்சனி என்று அழைக்கப்படும். எனவே கவனமும் எச்சரிக்கையும் தேவை. மீன ராசிக்கு இருப்பது ஜென்மச்சனியாகும். மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி மற்றும் மீன ராசிக்காரர்கள் மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பார்த்து கொள்ள வேண்டும். நேர்களே, இந்த சனி பெயர்ச்சியை முன்னிட்டு வரும் 5/3/2026 வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் 8 மணிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் நமது KGPA யூடியூப் சேனலில் லைவ் செய்ய இருக்கிறேன். அதிலே இந்த சனி பெயர்ச்சியால் எண் கணிதப்படி என்ன பலன், வாஸ்துப்படி என்ன பலன், கைரேகை சாஸ்திரப்படி என்ன பலன் மற்றும் இந்த சனி பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் என்ற அனைத்து விவரங்களையும், எந்தெந்த எண்காரர்களுக்கு எப்படி வேலை செய்யும், எந்தெந்த வாஸ்துக்கு எப்படி வேலை செய்யும், எந்தெந்த கைரேகைக்கு எப்படி வேலை செய்யும், எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் என்று மிக மிக தெளிவாக வரும் வியாழக்கிழமை லைவில் பார்ப்போம்.